கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அது என்னவென்றால் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி கிடைக்கிறது? இதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது, வேதத்தில் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர்தான் சகேயு. ஆயக்காரனுக்கு தலைவனும் வரி வசூலிப்பவனுமாகிய சகேயு இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாய் நடந்து போகி, இந்த ஆயக்காரனுக்கு தலைவனாகிய இந்த சகேயு அந்த இயேசு கிறிஸ்து வருவதை கேள்விப்பட்டு இவர் யார் என்று காண அந்த கூட்டத்திற்கு மத்தியில் அவர் பார்க்க போகிறார். ஆனால் அவன் மிகவும் குள்ளமானபடியினால் அந்த இயேசு கிறிஸ்துவை காண முடியவில்லை. அவர் தந்திரமாய் ஒரு காரியத்தை யோசிக்கிறார். பக்கத்தில் இருந்த ஒரு காட்டத்தை மரத்தின் மீது ஏறி அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். இவர்தான் இயேசு கிறிஸ்துவா? அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் அவர் காண்கிறார், உணர்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதை இயேசு கிறிஸ்துவானவர் எரிகோ வழியாய் சென்றது வேற எதற்காகவும் கிடையாது. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதன், பாவி மாயக்காரனுக்கு தலைவனமாகிய இந்த சகேயுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் செல்கிறார். இந்த சகேயுவுக்கு தெரியாது, என்னுடைய வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வரப்போவது என்பது அவன் அறியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம் நினையாத நேரத்தில் தேவகுமாரன் நம்முடைய வாழ்க்கையில வருவார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த சகேயும் சற்றும் நினைத்து பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருவார். வேதத்தில் இப்படியாய் கூட 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அந்த சகேயை பார்த்து சொல்லுகிறார், அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன் என்றார். நான் உன் வீட்டில் இன்னைக்கு நான் தங்கணும்னு சொல்றார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படலாம், போராட்டத்தோடு காணப்படலாம். ஒருவேளை இந்த சமுதாயத்தில் நீங்கள் தள்ளிவிட்டவனாய் நீ காணப்படலாம். நீ ஒரு பெரிய பாவி என்று தன்னை நீ உணரலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் உன்னுடைய வீட்டிலும் அவர் வர விரும்புகிறார். அவர் உன் இருதயத்தில் வர விரும்புகிறார். அவர் உன்னுடைய ஒடுங்கி போன உன்னுடைய வாழ்க்கையில வர விரும்புகிறார். உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தின் நறுங்குண்ட மனதையும் ஒன்று சேர்க்க அவர் ஆசீர்வதிக்க வர விரும்புகிறார். ஒரு பாவிக்கு தலைவன், ஒரு வரி வசூலிப்பவன், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அவர் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் சொல்லுகிறது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதையை நான் கொடுத்துடுறேன், என் ஆஸ்தியில் இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. யார்கிட்டெல்லாம் நான் தெரியாம நான் வாங்கினோ அதை நான் 4 தன்மையை நான் கொடுத்துட்றேன்ப்பா. தன்னைத்தானே அவன் அர்ப்பணிக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் அர்ப்பணம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், தவறான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால் அதை ஆண்டவருடைய சமூகத்தின் முன்பதாக முதலாவது நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய காரியங்களாய் இருந்தாலும் சரி. பல வருடங்களாய் சேர்த்து வைத்த அவனுடைய ஆஸ்தியின் பாதியும் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விற்று தரித்திரர்களுக்கும் அவன் யாரிடத்துல எல்லாம் பெற்றுக்கொண்டானோ எல்லாருக்கும் அவன் கொடுத்துட்டான். ஏனென்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு இதைவிடும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்த்தார். அவன் கொடுத்த பணத்தை பார்க்கவில்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிற பலிகளையோ அல்லது காணிக்கைகளையோ அவர் பார்ப்பதில்லை. அவர் உனக்குள்ள இருக்கிற அந்த மென்மையான அந்த இருதயத்தை நோக்குகிறார். நீ யார், உனக்குள்ள அந்த மனதில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கிறார். சகேயுவுக்கு இல்லை, அந்த மனதில் அவன் கொடுக்க வேண்டும். இது எனக்கானது கிடையாது, இதை நான் மக்களுக்கு கொடுத்து விடுறேன், எனக்கு தேவையானது ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அரவணைப்பும் தான் என்று நம்புகிறான், விசுவாசிக்கிறான். மறுகணமே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்து என்று சொல்லுகிறார். தன்னை அர்ப்பணிக்கிறான். தன்னுடைய பாவத்தை ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டுகிறான். தன்னை யார் என்று உணர்கிறான். தான் ஒரு பாவி என்று ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறான். மறுகணமே
அந்த இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கிறார். அவன் ஆபிரகாமின் குமாரன் எனும் ஒரு கிரீடத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போனது ரட்சிப்பும் ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு அந்த சகேயுடைய வாழ்க்கையில அவனும் இழந்து போனது அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பு இல்லாமல் இருந்தான். அந்த ரட்சிப்பும் சமாதானம் இல்லாமல் இருந்த அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சிப்பு சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு சகேவுக்கு கொடுப்பாரே, ஆனால் இன்னைக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ரட்சிப்பையும் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை இப்பொழுது பெற்றுக்கொள்ள நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நிச்சயம் ஆண்டவர் எப்படி அந்த காட்டத்தை மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த பெயர் தெரியாத ஒரு சகேயுவே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தாரோ, அந்த தேவன் உங்களை மகனே, மகளே, வாலிப தம்பியை, தங்கச்சி, இன்றைக்கு அவர் நீ எவ்வளவு பெரிய தூரத்தில் இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய மோசமான இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்க விரும்புகிறார். அவர் இப்பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைக்க விரும்புகிறார். உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ளுவாயா? உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரை, இந்த உலகத்துல நான் சேர்த்து வைத்த சொத்து, சுகம், பொருள் எல்லாமே வீண் ஆண்டவரை, விருதானது. நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில ரட்சிப்பு கொடுங்க ஆண்டவரை. நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுவீங்க, ஆனா நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேதத்துல சொன்ன அனைத்து சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று இந்த வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அந்த சகேயு காட்டத்தி மரத்தில் ஏறினானோ, அது போல இதோ உங்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு காட்டத்தி மரத்தை கொடுத்திருக்கிறார். இதில் பாருங்கள், இதை நோக்கி பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று உங்களுக்கு தெரியும். இதை நீங்க பார்க்கும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தருவாராக. ஆமென், ஆமென்.